வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எது என்னுடையது. ஒரு காட்டுல ஒரு குரு இருந்தார். அவர்கிட்ட சந்நியாசிகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு நாள் இரவு ஒரு சந்நியாசியை கூப்பிட்டார். நீ உடனே அரண்மனைக்கு புறப்பட்டு போ. அரசனின் அவையிலிருந்து அறிவை பெற்று கொண்டு வா அப்படின்னார். குருவே, இந்த ஆசிரமத்துல கற்றுக்கொள்ள முடியாதையா அரண்மனையில் போய் கற்றுக்கொள்ள போறேன்னார் அவர். பேசாம நான் சொல்றதை கேள், மற்றதெல்லாம் அங்கே போய் அரசனை கேட்டுக்கொள் அப்படின்னா குரு. வேற வழியே இல்ல. அந்த சந்நியாசி அரண்மனைக்கு போய் சேர்ந்தார். அங்கே போய் பார்த்தா இவருக்கு அதிர்ச்சி. ஏன்னா அங்கே எல்லோரும் மது மயக்கத்துல நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சந்நியாசிக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நம்ம குரு இப்படி நம்மள அவமானப்படும்படியா ஆக்கி விட்டுட்டாரேன்னு நினைச்சார். இருந்தாலும் அரசன் இவரை வரவேற்று உபசரிச்சான். இங்க கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கணும்னு கேட்டுக்கிட்டான். இன்றைக்கு ராத்திரி இங்கே நான் தங்குறது அர்த்தமில்லாத செயல் அப்படின்னார் சன்னியாசி. இருந்தாலும் அரசன் விடுற மாதிரி தெரியல. நீங்க நாளைக்கு காலையில குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போகலாமேனா. சரின்னு சொல்லி சன்னியாசி அங்கேயே தங்கினார். அன்றைக்கு ராத்திரி அவருக்கு தூக்கமே வரல. இந்த இடத்துல நான் எப்படி ஞானத்தை பெற முடியும்னு ஆச்சரியமா யோசிச்சு பார்த்தார். காலையில எழுந்திருச்ச உடனே அரசன் அவர்கிட்ட வந்தான். அரண்மனைக்கு பின்னால உள்ள நதியில குளிச்சுட்டு வரலாம் வாங்கன்னு கூப்பிட்டான். 2 பேரும் போய் அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு பயங்கர கூச்சல். என்னான்னு பார்த்தா அரண்மனை தீப்பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அரசன் சன்னியாசிய பார்த்து அதோ பாத்தீங்களான்னு காட்டினான். சன்னியாசி நிமிர்ந்து பார்த்தார். வானலாவிய தீப்பிழம்புகள், அவ்வளவுதான். உடனே அரண்மனையை நோக்கி ஓட ஆரம்பித்தார். எதுக்காக அங்க ஓடுறீங்கன்னு கேட்டான் மன்னன். அங்கே அரண்மனையில என்னோட துணி ஒண்ணு இருக்கு, அது எரிஞ்சிட போதுங்கிற அவசரத்துல ஓடுறேன்னு சொல்லிக்கிட்டே ஓடினார். அப்படி அவர் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்குள்ள ஒரு யோசனை. ராஜாவோட அரண்மனையே தீப்பிடிச்சு எரியுது, ஆனா அவர் அங்கே நதியில நின்னுக்கிட்டு இருக்கார். ஆனால் நான் என்னோட சின்ன துணி ஒண்ணு எரிஞ்சிட போகுதேங்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்படி நினைச்சார். உடனே திரும்பி வந்தார். அங்கே தண்ணீர்ல நின்னுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருந்தான் மன்னன். அவன் காலில் விழுந்தார் சன்னியாசி. அப்புறம் கேட்டார், அங்கே உங்க அரண்மனையே தீப்பற்றி எரியுது, நீங்க இப்படி நிக்கிறீங்களே, இதை என்னால புரிஞ்சுக்க முடியலேன்னார். இப்போ அந்த அரசன் சொன்னா, நான் அந்த அரண்மனையை என்னுடையதாக கருதி இருந்தால் இந்நேரம் இங்கே நின்றுகிட்டு இருக்க மாட்டேன். அரண்மனை என்பது அரண்மனை, நான் என்பது நான். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் அரண்மனை இருந்தது, நான் இல்லாமல் போன பிறகும் அரண்மனை இருக்கும். அப்புறம் அது எப்படி என்னுடையதாக இருக்க முடியும்? நீங்க அந்த துணிய உங்களுடையதாகவும் அரண்மனைய என்னுடையதாகவும் நினைச்சீங்க, அதனால அதன் பின்னால ஓடுறீங்க அப்படின்னா. சந்நியாசிக்கு தெளிவு ஏற்பட்டது. மனிதன் தன்னுடைய நோக்கத்தினாலேயே அடிமையாகிறான் என்பது ஓஷோவின் கருத்து. அந்த நோக்கத்தை மாற்றணும், இல்லேனா தகர்க்கணும். அப்படி செஞ்சா விடுதலை பெற முடியுங்கிறார் அவர். நம்ம ஆளு ஒருத்தனை கேட்டான், ஏன்பா உங்க பக்கத்து வீடு தீப்பிடிச்சு எரியுதுன்னு செய்தி வந்தா உடனே நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டான். உடனே அடுத்த தெருவுக்கு ஓடுவேன், அங்க இருக்கிற என் மச்சானை கூப்பிட்டுக்கிட்டு ஓடி வருவேனா. ஏன்னு கேட்டான். அவன் இது வரைக்கும் தீ விபத்தையே பார்த்தது இல்லையா, அதனால அப்படின்னா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.